Hello friends, நான் சாய் எஜுகேஷன்ல இருந்து பேசுறேன். நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோல ஸ்டாக் ஆபரேஷனோட காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, லெட்ஸ் see the complexity of operations today. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ டைரக்டாவே நான் क्वेश्चंसக்குள்ள போயிட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா what would be the effect on the time complexity of the push and pop operations of a stack implemented using array. This is important, a stack implemented using array. Actually, we know that we can implement the stack in two ways. One is using array, another one is using linked list. Okay, array வச்சும் implement பண்ணிக்கலாம், linked list வச்சும் stack வந்து implement பண்ணிக்கலாம். இப்போ question வந்துட்டு stack implemented using array அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னா, நான் மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி கொடுக்கல, ஆன்சர் டைரக்டாக கொடுத்துட்டேன். புஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் 1 அண்ட் பாப் பண்ணுறீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அகெயின் ஆர்டர் ஆஃப் 1 அண்ட் டாப் ஆப்ரேஷன் ஆர்டர் ஆஃப் 1, is empty ஆர்டர் ஆஃப் 1, size that is to find the total number of elements in a stack, that is also in constant time we can do that. These four operations can be implemented in constant time, so it gets the value order of 1. Okay, the worst case runtime complexity can be order of 1 because reason என்ன சொல்றாங்கன்னா the work, that is all the operations are done at one end of the data structure. So the structure பார்த்துக்கோங்க, this is the stack structure. இப்படிதான் நம்ம போடுவோம். இதில் in this way the டாப்ல மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரிஸை ஆட் பண்ணவும் என்ட்ரிஸை டெலீட் பண்ணவும் முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இது அரேஸ் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதுதான் அரே அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அரேல இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, 0, 1, 2, 3, 4, 5. The elements are inserted in location. Let the array name be A, means A of 0 gets a value 2, A of 1 gets a value 5, like that. In this way array elements are inserted. Here என்ன பண்றீங்கன்னா, இப்போ இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேட்டாவை நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா டாப் வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க. டாப் பாயிண்டர் இதை பாயிண்ட் பண்ணும், டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8. ஓகேங்களா, இந்த ஒரு பொசிஷனில் தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் டெலீஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த எலிமெண்ட்டை டெலீட் பண்ணுறீங்க, ஆஃப்டர் தட் டாப் பாயிண்டரை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே இந்த டாப் அப்படிங்கிற ஒரே ஒரு பொசிஷனில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ அதோட வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆர்டர் ஆஃப் 1. அதே மாதிரி தான் அந்த டாப்போட வேல்யூ ஹையஸ்ட் டாப்மோஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் அந்த வேல்யூஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். ஏ ஆஃப் டாப் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்துட்டு ஆர்டர் ஆஃப் 1. ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சைஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாப் கவுண்ட் இது வந்து 0, 1, 2, 3 இருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா டாப் பிளஸ் 1 gives a answer. ஸோ ஈஸிலி வந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் இன் ஆர்டர் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்க, இது அதே தான். ஆனால் என்ன அப்படின்னா what would be the time complexity of stack when the stack is implemented using linked list. When the stack is implemented using linked list, இதுதாங்க இதுல மெயின் பாயிண்ட். இதுவும் என்ன சொல்றாங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1 for insertion, ஆர்டர் ஆஃப் 1 for deletion and ஆர்டர் ஆஃப் 1 for top. All the three operations takes order of 1 time. How அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இதுதான் linked list representation. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்சர்ட்டட் நோடு வந்து அந்த நல் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட்டட் நோட்ல தான் இருக்கும். இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். தென் ரிமைனிங் இந்த மாதிரி பண்றாங்க. ஓகேங்களா, இப்போ ஸோ டாப் எப்போ எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா நியூலி இன்சர்ட்டட் நோடு, தட் இஸ் நியூ நோடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எப்பவுமே டாப் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணும். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்சர்ட் ஆன நோடு. ஓகேங்களா, அங்க நல் பாயிண்டர் இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு நோடு இன்சர்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதுல வந்து இதே மாதிரி ஒரு நோடு கிரியேட் பண்ணிக்கோங்க, அதோட வேல்யூ 1 வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு இதை பாயிண்ட் பண்ணும், தட் அவ்வளோதான். ஓகேங்களா, இதை பாயிண்ட் பண்ணும், திஸ் பிகம் த டாப். இது வந்து டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்சர்ஷன் இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நோடை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிட்டு இந்த பாயிண்டரை வந்து இதில் வந்து லிங்க் பண்ணி விட்டுருவீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் அதே இதில் தான் நடக்குது. ஸோ இந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் ரிட்ரீவ் பண்ணணும் அப்படின்னாலும் இதுதான் ஜஸ்ட் தூக்க போறீங்க. எக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த நோடை வச்சுட்டு இதை பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். ஆன்சர் உங்களுக்கு வந்துடும். எக்ஸ் ஆரோ ஆப்ரேட்டர் டேட்டா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதுவும் ஆர்டர் ஆஃப் 1 தான், இன்சர்ஷன் டெலிஷன் அண்ட் டாப் மோஸ்ட் எலிமெண்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், பார்த்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் வந்துட்டு
which of the following statements about stack data structure are not correct ன்னு கேட்டிருக்காங்க. linked list are used for implementing stack. ஓகே, இது கண்டிப்பா இது ட்ரூ தான். linked list வந்து stack வந்து linked list வச்சு பண்ணிக்கலாம். top of the stack always contain the new node. top of stack always contain the new node. நான் இப்பதான் சொன்னேன், இதுதான் top of stack. இதுல new node வந்து இதுதான் பாயிண்ட் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து stack is the FIFO data structure. This is wrong. இது நமக்கு obviously we know, but other 3 கொடுத்திருக்கிற points வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. That is important. Null link is present in the last node at the bottom of the stack. Null link is present in the last node. புரியுதுங்களா? கடைசி நோட்ல தான் null link. அப்போ நம்ம பார்க்கறச்ச இந்த மூணுமே வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட். இது மட்டும் தான் wrong choice. So answer is C. Okay, next question. Which of the following permutation can be obtained in the same order using stack? ஓகேங்களா? assuming that input in the sequence. ஓகே, உங்களுக்கு input sequence கொடுத்திருக்காங்க. இந்த sequence வந்து நம்ம violate பண்ணவே கூடாது. பட் என்ன சொல்றாங்க, நீங்க ஸ்டாக்ல வந்து எந்த ஆர்டர்லயும் புஷ் பண்ணிக்கலாம், எந்த ஆர்டர்லயும் பாப் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ மேட்டர். பட் யூ ஷுட் நாட் சேஞ்ச் த இன்புட் சீக்வன்ஸ். அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இந்த ஃபாலோயிங் பெர்மியூட்டேஷன்ல எது பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து இந்த சாய்ஸ்ல இருந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. நான் சியை வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் கேஸ் பார்த்துக்கலாம். ஓகே, நிறைய வந்து டைரக்டா வந்து ஃபார்முலா போட்டு ஆன்சர் எடுக்கலாம். சிலது ஆன்சர்ல இருந்து ரிவர்ஸ்ல போற மாதிரி இருக்கும். இது வந்து இதை வச்சு தாங்க செய்யணும். ஃபர்ஸ்ட் பாரு 7 இருக்கு. 7 உங்களுக்கு அவுட்புட்ல வரணும்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும். then 6. okay, push 5, then push 6, then push 7. ஓகேங்களா? 5 6 7 நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். the next instruction எப்படி இருக்கலாம் அப்படின்னா pop 7. ஓகேங்களா? pop 7 கொடுத்துட்டேன்னா நான் அதை வந்து எடுத்து வெளியே போட்டாச்சு. அடுத்த ஆபரேஷன் வந்து 8, push 8. இதை பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் வந்து டிரைவ் பண்ண முடியுமான்னு நம்ம செக் பண்றோம். அவ்வளவுதான். அடுத்தது push 8 பண்றேன். the next instruction வந்துட்டு நான் என்ன பண்றேன், pop 8. ஓகேங்களா? pop 8 பண்ணிக்கிறேன். சரியா? அடுத்து வந்து push 9 பண்றேன். ஓகே, அடுத்து வந்து pop 9 பண்ணா என்ன ஆகும், இங்க வந்து 9 கிடைச்சிருது. இந்த ஆர்டரை நோட் பண்ணிக்கோங்க. we got 7 8 9. ஓகேங்களா? இப்போ அகைன் வந்துட்டு pop 2 times pop பண்ணீங்கன்னா first popல வந்துட்டு you will get what, 6. இதுதானே delete பண்ணுவீங்க. அடுத்ததுல வந்து you will get what, next popல 5 கிடைச்சிரும். so இந்த ஒரு permutation வந்து possible. இந்த answer option C, 7 8 9 6 5. at the same time நீங்க இதை கன்சிடர் பண்ணி பாருங்களேன். இதுக்கு வந்து வராது. எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், 5 வந்து புஷ் பண்ணியாச்சு. இன்புட் சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. then 6 புஷ் பண்ணியாச்சு. then 7, then again 7 பாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுல 6ம் 5ம் இருக்கு. ஓகே, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. 6ம் 5 இருக்கு. 7 புஷ் பண்ணிட்டு பாப் பண்ணிட்டேன். 8 புஷ் பண்ணிட்டு பாப் பண்ணிட்டேன். 9 புஷ் பண்ணிட்டு பாப் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங் திருப்பியும் நான் வந்து ஒரு பாப் ஆபரேஷன் பண்ணேன்னா எனக்கு 6 தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஆனா இந்த இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. இதே மாதிரி ரிமைனிங் 2க்கு வந்து நீங்க போட்டு பாருங்க, கண்டிப்பா வராதுங்க. சரிங்களா? ஸோ நான் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்காக அதை உங்ககிட்ட விட்டுட்டேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்புட் சீக்வன்ஸை வந்து ஆர்டரை மாற்றக்கூடாது. பட் புஷ் பாப் வந்து நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், இந்த பெர்மியூட்டேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரணும். அதுதாங்க இந்த கொஸ்டின். இது ஓகே, இதை பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following operation performed on a stack of size 5. size 5 வந்து எப்பவுமே நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா அதுலயும் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுப்பாங்க. புஷ் ஏ இந்த ஆபரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க. which of the following statement எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கிறேன். புஷ் ஏ. ஓகே, ஏ புஷ் பண்ணியாச்சு. தென் பாப், உடனே பாப் பண்ணிட்டேன். தென் பி புஷ் பண்றேன். அடுத்து என்னது பாருங்க, இந்த 3 முடிச்சாச்சு. புஷ் சி. ஓகே, தென் பாப், சி போயிடுச்சு. தென் டி புஷ் பண்ணியாச்சு. ஓகே, தென் பாப், டி போயிடுச்சு. தென் பாப் என்னாச்சு, பி போயிடுச்சு. தென் புஷ் இ. ஓகே,
புஷ் இ பண்ணியாச்சு. ஸ்டாக் சைஸையும் நம்ம வயலேட் பண்ணல, பட் ஸ்மூத்லி வந்து இயும் இன்சர்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாக் சைஸ் வந்துட்டு இப்போதைக்கு அட் ப்ரெசென்ட் எம்டியா தான் இருக்கு. இயை புஷ் பண்றச்ச எம்டியா தான் இருக்கு, ஒரு எலிமெண்ட் இருக்கு. ஸோ இதோட அவுட்புட் அப்போ எப்படி வரும்னா ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்டு ஸ்மூத்லி, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஸ்டாக் ஆப்ரேஷன் வந்து பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு என்ன உங்களுக்கு சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ், தட் இஸ் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் கேட் கொஸ்டின் தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, the 7 elements A, B, C, D, E, F and G are pushed into a stack in reverse order. அதான் இம்பார்ட்டன்ட். 7 எலிமெண்ட்ஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல இன்சர்ட் பண்றாங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா G, then F, E, D, C, B இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டர்ல இன்சர்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் G. ஃபர்ஸ்ட் இது வந்து G தான் இன்சர்ட் பண்றாங்க. The stack is popped 5 times. 5 times வந்து ஸ்டாக்கை பாப் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது பாருங்க, ஃபர்ஸ்ட் A வந்து delete பண்றேன். பாப் பண்ணது என்ன பண்றாங்க, and each element is inserted into a queue. இத பாப் பண்றதுன்னா queueல இன்சர்ட் பண்றேன். அதுதான் இம்பார்ட்டன்ட். பாப் பண்றத queueல. இங்க queue பாத்தீங்கன்னா we can do the operations at both end. ஓகே, இது வந்து நம்ம front end, front pointer அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து rear end அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, front and rear. ஓகே, இதுல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இன்சர்ஷன் அட் ரியர், டெலிஷன் அட் ஃப்ரண்ட் மறந்துடாதீங்க. இன்சர்ஷன் அட் ரியர், டெலிஷன் அட் ஃப்ரண்ட். ஃப்ரண்ட்ல வந்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணணும்னா ரியர்ல தான் இன்சர்ட் பண்ணிக்கணும், தான் கான்செப்ட். இப்போ இங்கே வந்துட்டு நீங்க 5 ஐட்டம்ஸ் வந்து இங்க இருந்து ரிமூவ் பண்றீங்க, அதை வந்து கியூல பிளேஸ் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கியூ எம்டியா இருக்கு, நான் ஏயை வந்து இங்க பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரியரை இன்க்ரீஸ் பண்றேன், பாயிண்டரோட வேல்யூவை. அடுத்து பியை ரிமூவ் பண்றேன், இங்க பிளேஸ் பண்ணிட்டேன். சியை ரிமூவ் பண்றேன், பிளேஸ் பண்ணியாச்சு. டிஇ, ஓகே, டிஇ 5 ஐட்டம்ஸ்ல ஏ பி சி டி இ. ஓகேங்களா, இ வரைக்கும் தான் இது இல்லை. 1 2 3 4 5 A B C D E வரைக்கும் நம்ம queueல place பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, 2 elements are deleted from the queue. 2 elements are deleted from the queue. இதுதாங்க queue. நான் சொல்லியிருக்கேன் deletion பண்ணணும்னா எந்த பாயிண்டர்ல பண்ணணும், front pointer, rear pointer டச் பண்ணக்கூடாது. So deletion at front, insertion at rear. Okay, so அப்போ first எதை நீங்க delete பண்ணுவீங்க அப்படின்னா first inserted item, that is what A. அதை delete பண்ணி and pushed back onto a stack. அதை பழையபடி ஸ்டாக்ல என்ன பண்றோம், புஷ் பண்றோம். A புஷ் பண்ணிட்டோம். அடுத்து 2 எலிமெண்ட்ஸை delete பண்றோம் இல்லையா, அடுத்தது என்ன பண்றோம், B. இந்த ஆர்டர் தான் இம்பார்ட்டன்ட் நீங்க பொறுத்த வரைக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. Now one element is popped from the stack. இப்போ ஒரு எலிமெண்ட்டை வந்து ஸ்டாக்ல இருந்து பாப் பண்றாங்க. அப்போ அது என்ன எலிமெண்ட், B வந்து நம்ம பாப் பண்ணியாச்சு. Question is the popped item is, நீங்க எதை பாப் பண்ணிருக்கீங்க அதுதான் question. So the answer is what, நம்ம இப்போ வந்து B தான் பாப் பண்ணிருக்கோம். So the choice is B, that is second one is the right choice. புரிஞ்சுதுங்களா? கரெக்டா இதை நீட்டா ரீட் பண்ணிக்கோங்க. அது அவங்க சொல்லியிருக்கிறத அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஒரே ஒரு விஷயம் தான், கியூல வந்து நீங்க 2 எலிமெண்ட்ஸை டெலீட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். இந்த சைட்ல இருந்து டெலீட் பண்ணணும், இந்த சைட்ல போயிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ராங் ஆயிடும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The type of expression in which operator succeeds its operandus. 4 நோட்டேஷன் இருக்கு, 4 இங்க கொடுத்துட்டேன். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா எல்லாமே எப்பவுமே கன்ஃபியூஷனே வராதுங்க. இன்ஃபிக்ஸ்னா இன் பிட்வீன் ஏ பிளஸ் பி, ப்ரிஃபிக்ஸ்னா பிளஸ் ஏபி, போஸ்ட்ஃபிக்ஸ்னா ஏபி பிளஸ். அவங்க கேட்டுக்கிறது என்னது, ஆப்ரேட்டர் சக்சீட். ஆப்ரேட்டர் வந்து லாஸ்ட்ல வர மாதிரி அதோட மீனிங், ப்ரொசீட்னா முன்னாடி, இது பின்னாடி. இது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட்ஃபிக்ஸுக்கு தான் வரும் டெஃபினட்டா. ஸோ த ஆன்சர் இஸ் வாட், சி, போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ரேஷன்? ஓகே, இந்த இதுக்கு அவுட்புட் என்னது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஆனால் இதில் ஒன்றுமே இல்லைங்க. எஸ்ங்கிறது நேம் ஆஃப் த ஸ்டாக், திஸ் இஸ் எஸ், ஸ்டாக் நேம் இஸ் எஸ். ஃபர்ஸ்ட் இந்த இதுதான் பண்ணணும். நெஸ்டட் அப்படின்னா இன்னர் பிராக்கெட், இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். புஷ் ஆஃப் எக்ஸ் கமா எஸ். எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்ல we are pushing the item எக்ஸ், அவ்வளோதான். தென் அப்ளை திஸ் ஆப்ரேஷன், டாப் ஆஃப் திஸ். டாப் ஆஃப் திஸ் அப்படின்னா எப்பவுமே வந்து டாப் பாயிண்டர் வந்து அந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட் தான் பாயிண்ட் பண்ணுது. இதில் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ டாப் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் வாட், ஏ தான் ஆன்சர். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் மூவ்ஸ் ரெக்வயர்டு டு சால்வ் டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம் ஃபார் கே டிஸ்க்? ஓகேங்களா, கே டிஸ்க்கு
நம்பர் ஆஃப், ஏன்னா ஆக்சுவலி இது எதில் ஏன் வருது இங்கே ஸ்டாக்ல அப்படின்னா, ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் இஸ் வாட், சால்விங் டவர் ஆஃப் ஹனாய் ப்ராப்ளம். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் சோர்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 டிஸ்க் வச்சு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கல, பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா தான் இங்கே எடுத்து கொடுத்துருக்கிறேன். டவர் ஆஃப் ஹனாய் பசில் வித் n டிஸ்க் கேன் பி சால்வ்ட் இன் மினிமம் 2n-1. சரிங்களா? சில இதுலலாம் வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க 2n-1, தட் இஸ் ராங். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 2n-1. அது சிம்பிளாக எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 3 டிஸ்க் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. 2^3-1, தட் இஸ் 7 ஸ்டெப். இது வந்து 3 டிஸ்க் வச்சு பண்ணியிருக்கோம். இங்கே 1 2 3 டிஸ்க் இருக்குதுங்களா? இது நெக்ஸ்ட் ஸ்டேஜ், ஸ்மாலஸ்ட்டை இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. the next the smallest இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. then again this to this. ஓகேங்களா? finally the biggest one இங்கே இருக்கு, அது அப்படியே டைரக்டா டெஸ்டினேஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு. then again once again this smallest here, biggest. இது ஈஸி தான். இந்த பிக் ஒன் ஹியர் மூவ் பண்ணியாச்சு, then next இதை மூவ் பண்ணியாச்சு. டோட்டலா 3 டிஸ்க்கு உங்களுக்கு எவ்வளவு மூவ்ஸ் வேணும், டிஸ்க் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 1 2 3 4 5 6 7. ஸோ நீங்கள் அல்டிமேட்லி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. டேரெக்டாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி கொடுக்கல, இந்த டேரெக்ட் ஃபார்முலா தான் கொடுத்துருக்குறேன், அப்படி பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு மேலே போட்டாச்சுன்னா வீடியோ லென்த்தி ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் ரிமைனிங் இருக்குது, தட் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் நோட்டேஷன் எப்படி எவாலுவேஷன், அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மாத்திரம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.